ஏங்க உலகத்திலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்கள இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? அன்மேரிட்னு சொல்லுவாங்கப்பா. நீங்க மலை, இவர் மடுவான். நீங்க ராயல் அண்ட் ரிச், இவர் வெறும் டிச்சா. நீங்க எள்ளு, இவர் எலி புழுக்கையா. என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெரிப்புறியா. வெளியில வருவல்ல. எதிரியை எப்பவுமே அழிக்க நினைக்க கூடாது, ஜெயிக்க நினைக்கணும். எதிரியே இருக்க கூடாதுன்னு நினைச்சா நாம வாழலாம், ஆனா வளர முடியாது. இன்னொரு ஆள்கிட்ட போய் ஒரு 500 ரூபா கொடுங்க. உடனே என்ன முன்ன பின்ன தெரியாதையா, எப்படி நான் தரது இல்லங்க, தெரிஞ்ச வீட்டுல வாங்கிட்டேன், அதனால தெரியாது உங்ககிட்ட கேட்டு. மச்சான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது, முருகனா போக மாட்டேங்கிறா. முருகனா போக மாட்டேன்டா, அப்ப மிச்சர் சிப்ஸ்னு சொல்லி. எங்க மாமா கூட கமிஷனர் ஆபீஸ்ல இருக்காரு சார். கமிஷனர் ஆபீஸ்ல என்னவா இருக்காரு? விசாரணை கைதியா இருக்காரு சார். மாமா என்னடி மாமா என்னடி ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன விஷயம் சொல்லணும்? நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? இல்ல போய் ஒடி குட்டச்சி. ஏன் சோகமா உட்காந்துருக்க? என்னாச்சு? என் ஃப்ரெண்டு என்னோட அழகா இருக்கா. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த உலகத்துல யாரு கூட உன்னை கம்பேர் பண்ணாத. ஏன்னா எல்லாருமே உன்னோட பெட்டரா தான் இருப்பாங்க. நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய். டேங்க வாடா வாடா. What's this? Water. தமிழ்ல தண்ணி, தெலுங்குல நீலு, ஹிந்தில பானி. அதுக்கு உள்ள இருக்கிற விஷயம் ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்ல கூப்பிடுறான். God is also like that. ஒருத்தங்க பாஷையில ராமா, இன்னொருத்தங்க பாஷையில ஜீசஸ், இன்னொருத்தங்க ஹல்லாங்கிறாங்க. பிரச்சனை கடவுள் இல்ல, அவனை எப்படி கூப்பிடுறோங்கிறதுதான். ஒரு ஆள் தொடர்ச்சி 24 மணி நேரம் கார் ஓட்டிருக்கான். ஓட்டி போய் ஆட்டோகிராஃப் வாங்கி, எப்படி சார் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம 24 மணி நேரம் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க எப்படி? இல்லை பார்க்கிங் பண்ண இடம்லாம் தர்றேன், ஏண்டா நீ வேற என்ன போட்டு உயிரை வாங்குறீங்க? அவன் பாட்டுக்கு அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. நீங்களும் அவனை லவ் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அப்புறம் நான் போலீஸ் எல்லாம் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. வாசு என்ன லவ் பண்றாருன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு 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 தைரியம் இருந்தா நான் உங்களை லவ் பண்றேன்னு வாசுவிய நேரா வந்து சொல்லுங்க. காலையே வந்துட்ட போல. காலில் வராம பண்ண கையிலே வர முடியும். நல்லா இருக்கும் ஜோக்கு, படத்தை கொஞ்சம் தூக்கு. மார்க்கெட்ல விற்பா மீனு, இத போடுறா பாரு பெருசா சீனு. கிட்ட வராத, கொத்து ஒரே பேனு. முதல்ல சும்மா 4 வார்த்தை பேசும்பா, இப்ப பேசவே வேண்டாங்கிறான். முன்னெல்லாம் என்கிட்ட சந்தோஷமா பேசுறதுக்காகவே போன் பண்ணுவான், இப்ப திட்டுறதுக்காகவே போன் பண்றான். முன்னாடிலாம் என்கிட்ட எது பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் இப்போ அதையே பிடிக்கலங்கிறான். இப்போ நான் இங்க இருந்து போறது சந்தோஷம் திட்டுறாங்கிறதுக்காக இல்ல, இதுக்கு முன்னாடி கூட சந்தோஷம் திட்டுவான், அதுல லவ் இருந்துச்சு. இப்போ இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் என்ன நினைச்சீங்க? நீங்க எல்லாம் எப்பறம் நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தர போறீங்க? ஏன் இந்தியான்றது நல்ல பேர் தானே சார்? என்கிட்டே வா, பிச்சு போடுவான். வீட்டுக்கு போன் பண்றான். வீட் நம்பர் சொல்லுங்க. உன் வீட்டுக்கு போன் பண்றானா? மச்சான் பின்ன என்னங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என் முகத்தை பார்த்து பேசினா தானே இன்னார்தான் என் குழந்தைன்னு எனக்கு தெரியும். அவன் எப்பயும் அப்படித்தான், கொஞ்சம் வெக்கப்படுவான். எதுக்குங்க வைக்கும்? அண்ணி நினைச்சதாங்க அந்நியமா இருக்கும். அண்ணன்ல பாதி நினைச்சு பாருங்க, எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆமா, இப்ப எதுக்கு என்ன அர்ஜென்டா வர சொன்ன? 2 போலீஸ்காரங்க என்ன சந்தேகமா பாத்துக்கிட்டே போனாங்க. என்ன பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. நான் வரேன். என்னடா முத்து ரொம்ப கையுமா அலையற? தெருவா பிச்சை எடுக்கறியா? இந்த 10 காசு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் லட்சாதிபதியா கோடீஸ்வரனாங்கிறது எனக்கே தெரியல, அது தெரிஞ்சுக்கத்தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன். உனக்கே தெரியல. நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல நீ இருக்க கூடாது. அப்புறம் நீ எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்க, இன்ஃபேக்ட் உதவி பண்ணிருக்க. 234 தொகுதியில எனக்கு யார் யார் எதிரிங்கன்னு நீ எலெக்ஷன் நிக்க வச்சு அடையாளம் காட்டியிருக்க. அவங்க மேல 234 கேஸ் தயாரா இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு வாரத்துல அவங்க என்ன ஆவறாங்க பாரு. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். மச்சான் நீ இங்கதான் இருக்கியா? இல்ல பாத்ரூம்ல இருக்கேன். ஓகே ஓகேவா? இவெல்லாம் எப்படி இவ்வளவு நேரம் வளர்ந்தான்? ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்?
20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவள? யாரையும் எவனையும் எதையும் பார்த்து வியக்காத, பயப்படாத. முதல்ல யாரும் மிரட்டனா மிரளாத. என்னம்மா அவ்வளவு எதுக்குமா அவ்வளவு தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்த? ஐயா துணினா. துணியா? ஆமாண்ணா. என்ன துணி? புது துணியா? இல்லண்ணா, என்னோட பழைய துணி தான் இங்க துவைச்சிட்டு போலான்னு வந்தேண்ணா. என்ன எழுதிருக்காரு? பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வந்த பின்னாடி தான் நம்மளுக்கு ஒரு தோணும், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நல்ல மாடலா கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி.